பரிசுத்த ஓய்வு நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவே ஆண்டவர், இயேசுவை கண்டுகொள் என்கின்ற தலைப்பில் நாம் இன்றைக்கு வேத வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் ஆண்டவரை கண்டுகொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் சந்தோஷமான வேளைகளிலே ஆண்டவரை தேடுவதில்லை. துக்கமான நேரங்களில், இடுக்கமான நேரங்களில், துன்பமான சூழ்நிலைகளில் தான் ஆண்டவரை தேடுவதுண்டு. ஆலியாங்சோ என்று சொல்லுகின்ற ஒரு அருமையான தெய்வ மனிதர் உண்டு. அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு அவர் கம்யூனிசத்தில் மிகவும் ஆர்வமுள்ளவராக இருந்தார். அவருக்கு இயேசு கிறிஸ்து என்றால் யார் என்றே தெரியாது. அப்படி இருந்த சூழ்நிலையில அவருக்கு ஒரு துக்கமான வேளை வந்தது. திடீரென்று ரத்தமாக அவர் வாந்தி எடுக்க ஆரம்பித்தார். அவருடைய வாழ்க்கையில வேதனை அதிகமாக வந்தது. அவருடைய நண்பர்கள் அவரை விட்டு விலகி போனார்கள். அவர் துன்பமான சூழ்நிலையில இருந்தார். வீட்டில் தனியா உட்கார்ந்து இருந்தார். அழுது கொண்டே இருந்தார். ஐயோ, என்னை நேசிக்க யாரும் இல்லை, எனக்கென்று யாரும் இல்லை, இறைவன் கடவுள் என்று ஒருவர் இருந்தால் என்னை குணமாக்குவார், அப்படி ஒரு கடவுளே கிடையாது என்று சொல்லி அவர் நினைத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு சிறு பெண் அவருடைய இல்லத்தை தட்டினாள். அவர் வந்து கதவை திறந்தார். அந்த சிறு பெண், இயேசு உன்னை நேசிக்கிறார் அங்கிள், இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லி ஒரு புதிய ஏற்பாட்டை அவர் கையிலே கொடுத்தாள். அவர் அதை வாங்கி வீட்டில் தூர எறிந்தார். இயேசு நேசிக்கிறார், நான் இப்படி ரத்த வாந்தியாக எடுத்துக்கொண்டிருக்கிறேன், என்னை நேசிக்க யாருண்டு, சிறுபெண்ணை நீ போய்விடு என்று சொல்லி அவர் அங்கே அதட்டினார். அந்த சிறுபெண் போய்விட்டார். அவர் மீண்டுமாக தன்னுடைய இல்லத்துக்குள்ளே சென்று அவர் வேதனையோடு இருக்கும் பொழுது அந்த பெண் சொன்ன அந்த வார்த்தை மீண்டும் மீண்டுமாக அவருடைய காதிலே ஒலித்துக் கொண்டே இருந்தது. இயேசு உன்னை நேசிக்கிறார் அங்கிள், இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொன்ன அந்த வார்த்தை அவருடைய காதிலே அங்கே தொனித்துக் கொண்டே இருந்தது. அவர் அந்த புதிய ஏற்பாட்டை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார். அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது. ஆண்டவருடைய அன்பு அவரை ஈர்த்தது. வேகமாக வெளியில வந்தார். அந்த சிறுபெண் எங்கேயாவது நிற்கிறாளா என்று பார்த்தார், காணவில்லை. வீட்டுக்குள்ள வந்தார். அந்த புதிய ஏற்பாட்டை திருப்பி அவர் வாசித்தார். அதில் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறவர், இயேசு கிறிஸ்து வழியை காட்டுகிறவர், இயேசு கிறிஸ்து புதுவாழ்வை தருகிறவர் என்று சொல்லி அவர் அறிந்து கொண்ட பொழுது முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்தார். அவர் முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அருகில் இருக்கிற ஆலயத்துக்கு சென்றார். போதகரிடத்துல நிறைய நன்மையான வழிகளை கேட்டார். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே, எனக்கு இந்த துன்பமான வேளையில நான் உன்னை கண்டுகொள்ள வேண்டும், நான் உங்களை தேடலான, நீங்க என்ன தேடி வந்துட்டீங்க, அந்த சிறுபெண் மூலமாக எங்க வீட்டுக்கு வந்தீங்க, எனக்கு சுகத்தை தாங்க என்று அழுதார். ஆண்டவர் அவருக்கு இருந்த அந்த ரத்தத்தை அவர் கட்டுகின்றது நின்றது. அவருடைய வாழ்விலே புது சுகத்தை, புது பலனை அடைந்தார். இன்றைக்கு தென் கொரியாவிலே இருக்கின்ற பெரிய தேவாலயம் அவருடையது. ஒரு உன்னதமான ஒரு ஊழியக்காரராக அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசுவை ஆண்டவர், இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும். இன்றைக்கு கூட நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்திலிருந்து நாம் தியானிப்போம். இந்த அதிகாரத்தை நாம் பார்த்தோமானால் அங்கே இயேசு கிறிஸ்து வாரத்தின் முதல் நாளிலே சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்துல வீடு பூட்டப்பட்டிருக்கையில் சாயங்கால வேளையில அவர்கள் நடுவிலே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி சொன்னார். இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு இருந்த பொழுது அவங்களுக்கு ஒரே மகிழ்ச்சி. சீஷர்களோடு இருந்த பொழுது சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவோடு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிபட்ட பின்பு, ஐயோ, நம்ம ஆண்டவர் சிலுவையில் அடிபட்டு விட்டாரே, மீண்டுமாக அவர் உயிர்த்தெழுவேன் என்று சொன்னார், ஆனால் என்ன நடக்கும்னு சொல்லி தெரியவில்லையே என்று சொல்லி அங்கே இல்லத்திற்குள்ளே அவர்கள் இருந்தார்கள். ஓய்வு நாளின் காலை வேளையில அவர்கள்
ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் அவர்கள் தொழுது கொள்ளவில்லை. வாரத்தின் முதல் நாள் கர்த்தருடைய நாள். ஆனால் அந்த கர்த்தருடைய நாளிலே அவர்கள் ஆண்டவரை தொழுது கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர்களுடைய மேசியா இயேசு கிறிஸ்து அங்கே இல்லை. சாயங்கால வேளையிலோ அவர்கள் வெளியிலே போக பயந்து வீட்டை பூட்டியிருந்தார்கள். ஆனால் கூடியிருந்தார்கள். பிரியமானவர்களே, சீஷர்கள் பயந்து அவர்கள் அந்த வீட்டில் இருந்தாங்க. அவங்க ஏன் பயந்து இருந்தாங்க அப்படின்னா, வெளியில போனா யூதர்கள் கேள்விகள் கேட்பார்கள். இயேசு கிறிஸ்து 3வது நாள் எழும்புவேன்னு சொன்னாரு, அவர் உயிரோடு எழுப்பினாரா என்று சொல்லி கேள்வி கேட்பார்கள். அல்லது நீயும் அவரோடு இருந்தவர் தானே என்று சொல்லி கேட்பார்கள். பயந்து போய் அந்த வீட்டுக்குள்ளே கதவை பூட்டிக் கொண்டு அவர்கள் இருந்தார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவிலே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பிரியமானவர்களே, அவங்க எல்லாரும் ஒரே மகிழ்ச்சி. இந்த வசனங்கள்ல ஆழமான ஆண்டவருடைய வேத வசனத்தின் வெளிப்பாடு உண்டு. அவர்கள் நடுவிலே வந்து நின்று என்று சொல்லப்பட்டுள்ளது. யூதர்களுக்கு சென்டர் அல்லது மையம் என்ன என்று பார்த்தோமானால் தேவ ஆலயம் தான் அவர்களுக்கு மையம். பிரியமானவர்களே, அவர்கள் எப்பொழுதுமே உடன்படிக்கை பெற்றிருக்கின்ற இடத்துல போய் தான் அவர்கள் தொழுது கொள்வதுண்டு. இந்த இடத்துல நாம் பார்த்தோமானால் புதிய உடன்படிக்கையாக கிறிஸ்துவானவர் அவர்கள் மத்தியிலே வந்து நிற்கிறார். பிரியமானவர்கள், அவர்கள் மத்தியிலே அவர்கள் நடுவிலே வந்து நின்று அவர்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அவரே அங்கே பிதாவினாலே அனுப்பப்பட்ட பழுதற்ற தேவ ஆட்டுக்குட்டி என்பதை வெளிக்காட்டும்படியாக தம்முடைய கரங்களை காயங்களை எல்லாம் அந்த இடத்துல சீஷர்களுக்கு காட்டினார் என்று பார்க்கிறோம். சீஷர்களுக்கு ஒரே மகிழ்ச்சி, சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். இன்னைக்கு கூட நீங்க உங்க வீட்டுல துன்பமான வேலையில இருக்கலாம், பயந்து போய் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்கள் நடுவிலே வந்து நின்று தம்மை வெளிப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் துன்பமான வாழ்விலே இயேசுவை கண்டுகொள்ளுங்கள். இயேசுவை ஆண்டவர், இயேசுவை கண்டுகொள்ளுங்கள். உங்க துன்பமான நேரத்துல தான் அவர் நடுவிலே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார். இன்னைக்கு உங்க வீட்டுல சமாதானம் இல்லையோ, ஒருவேளை இதுவரைக்கும் இருந்த மகிழ்ச்சி, இதுவரைக்கும் இருந்த நன்மைகள், இதுவரைக்கும் இருந்த காரியங்கள்லாம் இன்னைக்கு எனக்கு இல்லை, நான் துவண்டு போய் இருக்கிறேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சீஷர்கள் அப்படிதான். அந்த வீட்டுக்குள்ள அவர்கள் துவண்டு போயிருந்தார்கள், உடைந்து போயிருந்தார்கள். அடுத்தது என்ன செய்ய, அடுத்தது எப்படி உலகத்தை சந்திக்க போகிறோம், அடுத்தது ஊழியம் என்ன, அடுத்த வேலை என்ன, எப்படி நான் உலகத்தை சந்திக்க போகிறேன்னு சொல்லி தெரியாம சீஷர்கள் அந்த இடத்துல அங்கலாய்த்து துன்பத்தோடு இருந்தார்கள். அப்படி இருந்த சீஷர்கள் மத்தியில தான் ஆண்டவர் அவர்கள் நடுவிலே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். இன்றைக்கு கூட உங்க வீட்டுக்கு நடுவில் அவர் வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அவர் சமாதான பிரபு, வீட்டுக்குள்ள வந்து அவர் சமாதானம் என்று சொன்னார். பிரியமானவர்களே, முதலாவதாக நம்முடைய துன்பமான வாழ்விலே ஆண்டவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இரண்டாவதாக சந்தேகப்படுகின்ற நீ இயேசுவை கண்டுகொள். இயேசுவே ஆண்டவர். சந்தேகப்படுகிற நீ இயேசுவை கண்டுகொள். யோவான் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் பார்த்தோமானால், இயேசு கிறிஸ்து சீஷர்கள் முன்னால வந்து தம்மை வெளிப்படுத்தும் பொழுது அங்கே தோமா இல்லை என்று சொல்லப்பட்டுள்ளது. தோமா வாய்ப்பை தவற விட்டு விட்டான். பிரியமானவர்களே, யோவான் 20:25 சொல்லப்பட்டுள்ளது, அந்த தோமா வந்த பொழுது சீஷர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியா சொன்னாங்க, நாங்க இயேசு கிறிஸ்துவை பார்த்தோம், நாங்க இயேசு கிறிஸ்துவை பார்த்தோம் தெரியுமா, அவர் தம்முடைய காயங்கள்லாம் காண்பித்தார், தம்மை வெளிப்படுத்தினார் சொல்லி அவங்க சந்தோஷமா சொன்னாங்க. அவர் சமாதானம் சொன்னார் சொல்றப்போ இந்த தோமாவுடைய உள்ளத்துல இருந்த சமாதானம் போய்விட்டது. வாய்ப்பை தவற விட்டுட்டோமே, எல்லாரும் பார்த்துட்டாங்க, ஆனா நான் பார்க்கலையே. உடனே தோமா சொல்றாரு, நான் அவருடைய கையில அவருடைய விழாவில் என் விரல போட்டாலுடைய, நான் தொட்டு பார்த்தாலுடைய நான் நம்ப மாட்டேன்னு சொல்லி சொல்றேன். சந்தேகப்படுற தோமா சொல்றாரு, நீங்களா சொல்றது இருக்கலாம், ஆனா நான் தொட்டு பார்த்தாதான் நான் நம்புவேன்னு சொன்னேன். பிரியமானவர்களே, ஆனா தோமாவுடைய இருதயத்துல ஒரு வாஞ்சை இருந்தது. என்ன இருந்துச்சுன்னா, இவங்க எல்லாரும் பார்த்துட்டாங்க, நான் மட்டும் பார்க்கலையே, சமயத்தை நழுவ விட்டுட்டனே, வாய்ப்பை நழுவ விட்டுட்டனே என்று நினைத்தார். உங்களுடைய வாழ்விலும் கூட சில வேளைகள்ல இப்படிப்பட்ட போராட்டங்கள் வரலாம். நான் வாய்ப்பை நழுவ விட்டு விட்டேனே என்று நீங்க நினைக்கலாம். அல்லது ஆண்டவரை நான் பற்றிக்கொள்ள வேண்டிய நேரத்தில் நான் பற்றிக்கொள்ளாமல் இருந்து விட்டேனே, அவரை தரிசிக்க வேண்டிய வேலையில நான் தரிசிக்காம இருந்துட்டேனே அப்படின்னு நீங்க நினைக்கலாம்.
பிரியமானவர்களே, ஆனால் ஆண்டவர் அந்த தோமாவையும் அவர் தேடி வந்தார். வேத வசனம் என்ன சொல்கிறது? யோவான் 20:26 8 நாளைக்கு பின்பு இயேசு கிறிஸ்து தோமாவும் அந்த சீஷர்களோடு இருக்கும் பொழுது மீண்டுமாக மறுபடியும் வந்து அந்த இல்லத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த தோமாவையும் அவர் நேசித்தார். ஆண்டவர் மீண்டுமாக வருகிறார், தோமாவிற்காகவே வருகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வந்து தோமாட்ட சொல்றாரு, தோமாவே உன் விரல கொண்டு வந்து பாப்பா, என் கையில இந்த காயத்துல கையை போடுவேன், என் விழாவில உன் கையை போடுன்னு சொல்றப்பதான் தோமா சொல்றாரு, என் ஆண்டவனே என் தேவனே என்று சொல்றான். இல்ல ஆண்டவரே என்று சொல்லுகிறார். விசுவாசத்துல குறைந்து போயிருந்த தோமா, வாய்ப்பை தவற விட்டோமே என்று சொல்லியிருந்த அந்த தோமா, ஆனா சீஷர்களை பார்த்து கூட முதல் முறை வரும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லல, ஆனா தோமாவை பார்க்கும் பொழுது சொன்னார். தோமா வந்து ஆண்டவருக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஒரு வாய்ப்பை தவறிவிட்டவனாக இருக்கலாம், ஆனா ஆண்டவர் அவனுக்காகவே வந்து அவர்கள் நடுவில் வந்து நின்று சமாதானம் சொன்னாரு. முதல் முறை ஆண்டவர் வரும் பொழுது சீஷர்களை பார்த்து சொல்லும் பொழுது என்ன சொன்னார் அப்படின்னா, தம்முடைய காயங்களை எல்லாம் காண்பித்தார், ஆனா தொட்டு பார்க்க சொல்லி யாரையும் சொல்லல. ஆனா விசுவாசத்துல குறைந்திருந்த தோமாட்ட தான் சொல்றாரு, இங்க வாப்பா, என் காயத்தை வேணா நீ தொடு என்று சொல்லி சொன்னார். தோமா அதற்கு துணியவில்லை. ஆனால் ஆண்டவர் அந்த தோமாவை அதிகம் நேசித்தார். தோமா வாஸ் த ஸ்பெஷல் டு ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவருக்கு தோமா வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு நபராக இருந்தார். ஒருவேளை இன்றைக்கும் கூட நீங்க விசுவாசத்துல குறைந்தவங்களாக இருக்கலாம். ஆண்டவர் நெருங்கிய நாளிலை முறியாதவர், மங்கி எறிகின்ற திரியை அணியாதவர். இன்னைக்கு உங்க வீட்டுல கூட இருந்து நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் எனக்கு வெளிப்படவில்லையே, ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யவில்லையே, அல்லது இன்னும் நாட்கள் கடந்து கொண்டு நான் வீட்டுக்குள்ள நான் பூட்டி கிடைக்கிறேன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் அந்த இல்லத்துக்குள்ள பிரவேசித்து சமாதானம் சொன்னார். தோமாவுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பலப்படுத்தினார். அந்த தோமா தான் நம்முடைய இந்திய தேசத்திற்கு வந்தார். 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் என்ன சொல்கிறது? தோமாவே, நீ கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட துன்பத்தின் நடுவிலே ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அவரை நாம் கண்டுகொள்ள வேண்டும். விசுவாசத்தை குறைவுள்ளவர்களாக சந்தேகப்படுகிற நிலைமையில நீங்க இருக்கலாம். இன்றைக்கு இயேசுவே ஆண்டவர், நீங்கள் அவரை கண்டுகொள்ளுங்கள். இந்த நாளில் கூட நீங்க சந்தேகத்தோடு இருக்கலாம் அல்லது துன்பத்தோடு இருக்கலாம். கிறிஸ்து தம்மை நமக்கு வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள வந்துதான் அவர் உங்களுக்கு சமாதானம் உண்டார். இன்னைக்கும் கூட நீங்க பூட்டி இருக்கின்ற வீட்டுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா, இன்றைக்கு நீங்கள் பூட்டி இருக்கின்ற வீட்டுக்குள்ளே இருக்கிறீர்கள். உங்கள் நடுவிலே தான் ஆண்டவர் வந்து சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார், ஷாலோம் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா நம்ம வீட்டுக்கு வந்துடுறாங்க, உங்களுக்கு சமாதானம்னு சொல்றாங்கன்னு சொல்லுங்க. பக்கத்துல இருக்கவங்களுக்கு கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு சமாதானம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம் அப்படின்னு சொல்லி கரம் கொடுத்து பார்க்க உங்களுடைய இல்லத்தை இன்றைக்கு சமாதானம் நிறைவாய் காணப்படும். இன்றைக்கு ஒருவேளை உங்க வீட்டுல சமாதானம் இல்லாமல் சமாதானம் குறைவாக காணப்படுகிறீர்களோ, இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் தம்மை இன்றைக்கு உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? பரிசுத்த தகப்பனே, இந்த நாளில் கூட சீஷர்கள் இருந்த வீட்டுக்குள்ளே வந்து நீர் சமாதானம் என்று சொன்னீரே, இன்றைக்கும் உன்னுடைய பிள்ளைகள் இருக்கின்ற இல்லத்துக்குள்ளே நீர் பிரவேசித்து உன்னுடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுப்பீராக. ஆண்டவரை உலகம் தரக்கூடாத ஒரு பெரிய சமாதானத்தை உன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க. நீரே இரக்கம் பாராட்டி தோமாவுக்குள்ளே இருந்த அந்த சந்தேகத்தை நீர் நீக்கி போடும்படியாக தோமாவிற்கு நீர் வெளிப்பட்டீரேன். தோமாவை நீர் அதிகமாக நேசித்ததுனால அப்பா நீர் அந்த காயங்களை காண்பித்து அதை தொட்டுப்பார் என்று சொன்னீரேன். இன்றைக்கும் கூட நான் ஆண்டவரை தொட வேண்டும், நான் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று வாஞ்சலோடு வீட்டில் இருக்கிறவங்க உண்டு. ஆண்டவர், நான் இந்த 40 நாட்கள் நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிட்டேன், இன்னும் நான் ஜெபம் பண்றேன், இன்னும் நான் ஆண்டவரை காணவில்லையே என்று சொல்லி இல்லத்திலே பூட்டி கிடைக்கின்ற இல்லத்திலே இருந்து ஜெபிக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்மை உங்களுடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறாக. உங்களுடைய மகிமையை உங்களுடைய பிள்ளைகள் காணக்கூடிய செய்யுங்க. சீஷர்களுக்கு உங்களுடைய மகிமையை நீர் வெளிப்படுத்தினீரே,
சீஷர்களுக்கு உம்முடைய சமாதானத்தை கட்டளையிடுகிறேன். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய இல்லத்திலே சமாதானம் தோன்றுவதாக, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய இல்லத்தில் உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக உம்முடைய கட்டளை தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினை ஐக்கியமும் நம் அனைவரும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களில் இருப்பதாக. பிரியமானவர்களே, ஆண்டவர் அவர் சமாதானத்தை தந்திருக்கிறாரு. உங்க இல்லத்தின் உள்ளே வந்துதான் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார். உங்க பக்கத்துல இருக்கவங்ககிட்ட கை கொடுத்து சொல்லுங்க, யெகோவா ஷாலோம், கர்த்தரே சமாதானம். உங்க பக்கத்துல இருக்கவங்ககிட்ட, உங்க வீட்டுல இருக்க எல்லாரையும் பார்த்து சொல்லுங்க, யெகோவா ஷாலோம், கர்த்தரே சமாதானம்.